பலவீனமான எலும்புகளா? உடலில் எல்லா மூட்டுகளில் வலி இருக்கிறதா? பல்லில் பிரச்சனைகள் இருக்கிறதா? நகங்கள் விரைவாக உடைக்கிறதா? இந்த அறிகுறிகள் எலும்புகள் பலவீனமான நிலையில் உள்ளதை சுட்டிக்காட்டுகின்றன. நமது எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத சப்ளிமெண்ட் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவின் கடைசியில் பார்ப்போம். எலும்புகள் மற்றும் மூட்டுகள் பிரச்சனைகள் 3 வகையான பிரிக்கலாம். மூட்டுகளில் வீக்கம். பலவீனமான எலும்புகள். மூட்டுகளில் லூப்ரிகேஷன் அல்லது கிரீஸ் குறைவாக இருப்பது. மூட்டுகளில் வீக்கம் உடலின் பல்வேறு பகுதிகளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொதுவான அறிகுறியாகும். பெயின் கில்லர் சாப்பிடுவதன் மூலம் வீக்கம் ஏற்படும். மூட்டுகளில் லூப்ரிகேஷன் அல்லது கிரீஸ் குறைவாக இருப்பது. ஆரோக்கியமற்ற உணவு. தவறான வாழ்க்கை முறை. அமில இரத்தம். அமில இரத்தத்தை நடுநிலையாக்க எலும்புகளிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. எலும்புகளில் லூப்ரிகேஷன் அல்லது கிரீஸ் குறைவாக இருப்பது. சினோவியல் திரவம் என்பது தடிமனான வழுக்கும் பொருளாகும். இது உங்கள் முழங்கால் மூட்டு சீராக மற்றும் வலியின்றி நகர உதவுகிறது. உங்கள் முழங்கால் மூட்டில் உள்ள சினோவியல் திரவத்தின் அளவு மற்றும் தரம் குறையக்கூடும். இது விறைப்பு, வீக்கம் மற்றும் கீல்வாதத்திற்கு வழிவகுக்கும். எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். முதலில் நினைவுக்கு வருவது கால்சியம். கால்சியம் என்பது எலும்புகளுக்கு அடர்த்தி மற்றும் வலிமையை வழங்கும் கனிமமாகும். இந்த வைட்டமின் டி இல் இருந்து மெக்னீசியம் மற்றும் புரதம் ஆகியவை எலும்புகள் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் முடக்குவாதத்தின் அபாயத்தை தடுக்கவும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும். உங்க எலும்புகள் ரொம்ப பலவீனமாயிருக்கா? உங்களுடைய தினசரி இந்த பழக்கங்களே காரணம். உப்பை குறைக்கவும். உப்பு உடலில் இருந்து கால்சியத்தை வெளியேற்றும் ஒரு மோசமான உணவுப் பொருள். அளவுக்கு அதிகமாக உப்பை உணவில் சேர்த்து உட்கொண்டால் சிறுநீரின் வழியே கால்சியம் உடலில் இருந்து வெளியேறும். ஆகவே உணவில் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நிச்சயம் எலும்புகள் வலிமையாக இருக்கும். இது தவிர புளியை சாப்பாட்டில் குறைத்துக் கொள்ளவும். சோடா மற்றும் குளிர்பானங்கள் குடிப்பது எலும்புகள் பலவீனமான ஆகும். சோடா மற்றும் கோலா பானங்கள். சோடா மற்றும் கோலா பானங்களில் உங்கள் பல்லை போட்டால் கரைந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இவற்றில் இருக்கும் பாஸ்பரஸ் கால்சியம் சத்தை போக்கிவிடுகிறது. இதனால்தான் பெரும்பாலானவர்களுக்கு அதிகம் எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எலும்புகளை உறுதியாக்க ஈசி டிப்ஸ். அத்திப்பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளது. 100 மில்லிகிராம் அத்திப்பழத்தில் 26 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இது தவிர கேரட், வெண்டைக்காய், வெங்காயம், சர்க்கரை வள்ளிக் கிழங்கு ஆகியவற்றை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கீரைகளில் வெந்தயக் கீரை, வெங்காயத்தாள், முருங்கை, கொத்தமல்லி, முள்ளங்கிக் கீரை, பாலக்கீரை ஆகியவற்றில் கால்சியம் உள்ளது. கவனிக்கவும், கீரைகளை அசைவத்தோடு சேர்த்துச் சாப்பிடக்கூடாது. அதிகாலை சூரிய உதயம். சூரிய உதயத்தின் போது 15 நிமிடங்கள் சூரிய ஒளி நமது உடலில் படும்படி இருக்க வேண்டும். இது நமது உடலில் இருக்கும் வைட்டமின் டி சத்தை தூண்ட உதவும். இது எலும்பின் வலிமைக்கு நல்லது என கூறுகிறார்கள். பூண்டு மற்றும் வெங்காயம். உங்களது தினசரி உணவில் பூண்டு மற்றும் வெங்காயத்தை சேர்த்துக் கொள்வது எலும்பு மற்றும் மூட்டுகளின் வலிமையை அதிகரிக்கும். இதில் இருக்கும் சல்ஃபர் தான் இதற்கு காரணம். அதிகப்படியான புரதம் வேண்டாம். இறைச்சி உணவுகளின் மூலம் கிடைக்கப்பெறும் அதிகப்படியான புரதம் கால்சியம் சத்தை வெளியேற்றிவிடுகிறது. இது எலும்பின் வலிமை குறைய காரணமாகிறது. எனவே புரதம் அதிகமுள்ள இறைச்சி உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டாம். அளவான டீ, காபி. சிலர் ஓர் நாளுக்கு பல முறை டீ மற்றும் காபி குடிக்கும் பழக்கம் கொண்டிருப்பார்கள். இது எலும்பின் வலிமைக்கு நல்லதல்ல. எனவே இவற்றின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் இதற்கு மாற்றாக பால் குடிக்கலாம். எலும்புகளை உறுதியாக்க ஆயுர்வேத சப்ளிமெண்ட். இதை தயாரிக்க உங்களுக்கு 2 விஷயங்கள் மட்டுமே தேவை. இரண்டுமே இப்போது உங்கள் சமையலறையில் இருக்கலாம். முதலாவது எள், இரண்டாவது வெல்லம். நண்பர்களே, இதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் எள்ளில் பாலை விட 8 மடங்கு கால்சியம் உள்ளது. இது மெக்னீசியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சிறந்த மூலமாகும். இதன் காரணமாக இது மூட்டுகளில் வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் மூட்டுகளின் கிரீஸை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் நகர்த்துவது எளிதாகிறது. இதை தயாரிக்க 10 நிமிடம் போதும். சத்துக்கள் மிக்க சுவையான எள்ளு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்
4 கப் வெல்லம், 3 கப் ஏலக்காய், 6 நெய். சிறிதளவு செய்முறை. வாணலியை அடுப்பில் வைத்து நெய் ஊற்றி அதில் எள்ளை போட்டு வாசனை வரும் வரை வறுக்கவும். அடுத்து ஒரு வாணலியில் வெல்லம் போட்டு இடைவிடாது வறுத்து பாகு காய்ச்ச வேண்டும். பின்பு வெல்ல பாகில் வறுத்த எள்ளை சிறிது சிறிதாக தூவி அத்துடன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். சிறிது நேரத்தில் அடுப்பில் இருந்து இறக்கி உருண்டைகளாக பிடித்து கொள்ளுங்கள். சூடான லட்டுகள் மிகவும் சுவையானது மற்றும் சிறந்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரே நேரத்தில் பல லட்டுகளை செய்து வைக்கலாம். எள் உருண்டையை அதிகம் சாப்பிடுவது உடலின் எலும்புகளை வலிமைப்படுத்தும். எள்ளில் செம்பு அதிகம் உள்ளது. இது இரத்தத்தில் பிராணவாயுவை அதிகம் கிரகிக்க செய்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது. மற்ற அனைத்து கால்சியம் சப்ளிமெண்ட்டுகளையும் மறந்துவிட்டு இந்த முறை சோதிக்கப்பட்ட இயற்கை சப்ளிமெண்ட்டை முயற்சிக்கவும். எள் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் சத்துக்களை அதிகம் கொண்டது. இப்படி படபடப்பு தன்மை மிகுந்தவர்கள் தினமும் ஒரு எள் உருண்டையை சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இறுக்கம் தளர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதியடையும். உடற்பயிற்சி அவசியம். எலும்பின் வலிமை அதிகரிக்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இதற்கு நீங்கள் ஜிம்மிற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நடைப்பயிற்சி, ஜாக்கிங், சிட் அப்ஸ் அல்லது உங்கள் மாடிப்படிகளை அரை மணி நேரம் ஏறி இறங்கினால் கூட போதும். உங்களுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடுங்கள். ஃபுட்பால், பாஸ்கெட்பால், பேட்மிண்டன் என எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாடுங்கள். இது தசை மற்றும் எலும்பின் வலிமை அதிகரிக்க உதவும். ஆரோக்கியமான உணவு. உங்களது உணவு பழக்கத்தில் கீரை, தானிய உணவுகள் போன்ற சத்துள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நொறுக்குத் தீனி சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் வேக வைத்த காய்கறிகள் அல்லது தானிய உணவுகள் சாப்பிடலாம். 100 மில்லிகிராம் கேழ்வரகில் 35 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. அவ்வப்போது ராகி கஞ்சி, எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத ராகி தோசை சாப்பிடலாம்.